நம்மக்கிட்ட வந்து எக்ஸ்க்ளூசிவாக பார்த்தீங்க அப்படின்னா ஓலவெடி பட்டாசு நம்ம வச்சுருக்கோம். காலா கிராக்கர்ஸை பொறுத்த வரைக்கும் எப்பயுமே குவாலிட்டியில் வந்து காம்ப்ரமைஸ் ஆகவே மாட்டோம். கிட்ட வெடிக்கிற எந்த ஐட்டமே பார்த்தீங்கன்னா வெடிக்காமல் புஷ்ஷாக போகாது, ஒரு வெடி கூட சோட போகாது. எல்லாமே வந்து ஃபஸ்ட் குவாலிட்டியாக தான் இருக்கும். ஸோ நம்மக்கிட்ட மட்டும்தான் பார்த்தீங்கன்னா ஓலவெடியே சுற்றி வந்து இருக்கக்கூடிய எக்ஸ்க்ளூசிவாக நம்மக்கிட்ட இருக்குது. குருவி வெடி, லட்சுமி வெடி. ஸோ இது பார்த்தீங்கன்னா ஒரு பண்டில் நம்ம சொல்லுவோம். இது வந்து 4-5 லட்சுமி இருக்கும். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், ஒன்ஸ் அகேன் வெல்கம் டு டிபிடி ஃபேமிலி. இட்ஸ் மீ அருள். நம்ம இப்போ எங்கே இருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சாத்தூர் டு சிவகாசி மெயின் ரோட்டில் கோணம்பட்டி பஸ் ஸ்டாப் பேக்கில் தாங்க இருக்கும். ஸோ இது எந்த இடத்துல லொக்கேட் ஆயிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஐஎன்ஆர் பாலிடெக்னிக் பக்கத்துலேயே இருக்குது. நம்ம வேறு எங்கேயும் கிடையாது, காலா கிராக்கர்ஸில் தான் இருக்கும். ஸோ இவங்க வந்து பார்த்தீங்க அப்படின்னா பிராண்டட் கிராக்கர்ஸ் வந்து நிறைய வெரைட்டிஸ் வந்து பண்ணிகிட்ருக்காங்க. எல்லாமே 100% வந்து பிராண்டட் மட்டும்தான் பண்ணிகிட்ருக்காங்க. இப்போ ரொம்ப காலமாக வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த ஓலப்பட்டாசுலாம் வந்து நம்ம பார்க்கவே முடியலை. ஒரு நேரங்களில் நம்ம சின்ன குழந்தையா இருக்கிற டைம்லலாம் இந்த ஓலப்பட்டாசுங்கிறது ரொம்பவே ஒரு ஃபேமஸாக இருந்துச்சு. ஸோ இவங்கள்ட்ட வந்து பார்த்திங்க அப்படின்னா ஓலவெடிகளும் வந்து பியூராகவே ஓலையிலே ரெடி பண்ண ஓலவெடிகளும் வந்து பண்ணிகிட்ருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் நிறைய பிராண்ட்ஸ் இருக்குது இவங்கள்ட்ட. அதை பற்றி நம்ம வந்து உள்ளே போய்ட்டு இந்த அண்ணன்ட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம். இவங்க வந்து பார்த்திங்க அப்படின்னா நைட் வெரைட்டிஸில் வந்து ஃபவுண்டைன் வெரைட்டிஸ் வந்து ஓன் மேனுஃபேக்சரிங் பண்ணிகிட்ருக்காங்க. டைரக்ட் மேனுஃபேக்சரிங் யூனிட்டும் வந்து உங்களுக்கு இருக்குது. ஸோ இவங்களோட இப்போ வந்து நம்ம அவுட்லைட்டுக்கு வந்திருக்கோம். இவங்கள்ட்ட வந்து பார்த்திங்க அப்படின்னா 85% ஆஃபரும் கொடுக்குறதா சொல்லியிருக்காங்க. எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்காக தான். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி உங்கள் எல்லாத்தையும் ஒரு சின்ன ரிக்வஸ்ட் பண்ணுமா, நீங்கள் இந்த வீடியோ வந்து யூடியூப்பில் பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா கீழே உள்ள அந்த சேவ் கலர் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. அப்படியே பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கன் அடிச்சு விட்டீங்கன்னு வைங்களேன், நம்மளோட ஃபியூச்சர் அப்டேட்ஸ் உங்களுக்கு யூடியூப் ஆப் மூலமாக நோட்டிஃபை ஆகிட்டே இருக்கும். லெட்ஸ் மூவ் ஆன் வீடியோ. இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம காலா கிராக்கர்ஸ் சொல்ல தான் இருக்கும். எக்ஸ்க்ளூசிவாக வந்து காலா கிராக்கர்ஸ்க்கு வந்து நம்ம நண்பர்கள் வந்து வந்து வாங்கணும் அப்படிங்கிறதுக்கான ஒரு இது என்னலாம் கண்டிப்பாக. இப்போ பொதுவாக நீங்கள் சிவகாசி எடுத்தீங்கன்னா எல்லாமே பட்டாசு தொழில் மேனுஃபேக்சரிங் தான் எல்லாமே இங்கே பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ நீங்கள் கேட்டது வந்து பர்டிகுலராக நம்ம காலா கிராக்கர்ஸில் வந்து 85% ஆஃபர் நம்ம போட்டுட்ருக்கோம். ஓகேங்களா? ஸோ மற்றவங்களுக்கும் நமக்கும் என்ன கம்பேரிசன் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்து பிராண்டட் ஐட்டம்ஸ் மட்டும் தான் நம்ம பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஸோ பிராண்டட் ஐட்டம்ஸ் நம்ம என்ன எடுத்துட்டிங்கன்னா அந்த பாண்டியன், ரவிக்கண்ணன், ஸோ நமக்குமே மேனுஃபேக்சரிங் யூனிட் இருக்குது. ஸோ நம்ம எஸ்எஸ்ங்கிற பேரில் வந்துட்டு இந்த நைட்டு போடக்கூடிய ஃபேன்சி ஐட்டம்ஸ் எல்லாமே நம்ம பண்ணிகிட்டு இருக்கோம். ஸோ நைட்டு வந்து நீங்கள் வந்து பீகாக் ஃபெதர்னு சொல்லுவோம், கலர் கார்னிவல், எஸ்எஸ் சவர் அப்படிலாம் சொல்லியிருப்போம். ஸோ அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா பர்டிகுலராக வந்து கிட்ஸுக்காகவே நம்ம ஸ்பெஷலாக வந்து ப்ரொடெக்ஷன் பண்ணிகிட்டு இருக்கோம். ஸோ அந்த மாதிரி ஒவ்வொரு ஐட்டமும் வந்து பிராண்ட் வைஸாகவும் குவாலிட்டி வைஸாகவும். ஸோ அதில் வந்து ஃபேன்சி தான் முக்கியம் நமக்கு. ஸோ யூஸ்வலாக நீங்கள் டெய்லியும் வந்துட்டு நம்ம வந்து இந்த வருஷம் என்ன தீபாவளிக்கு நம்ம புது வெரைட்டி வருது அப்படிங்கிற மாதிரிலாம் நிறைய மக்களுக்கு எதிர்பார்ப்பு இருக்கும். ஸோ அந்த எதிர்பார்ப்புகள் எல்லாமே நம்ம காலா கிராக்கர்ஸ் வந்து மக்களுக்கு பூர்த்தி செஞ்சு நல்ல குவாலிட்டியில் 85% ஆஃபரில் வந்து நம்ம மக்கள் ஏன்னா நம்ம வந்து இது எப்படி இருந்தாலும் மக்கள் வந்து பார்க்க தான் போகிறாங்க. கண்டிப்பாக எனிவே வந்து நம்ம உள்ளே போயிடலாம். கண்டிப்பாக நம்மகிட்ட வந்து என்னென்ன ரேஞ்சுக்கு ஸ்டார்ட் ஆகுது அப்படிங்கிறதெல்லாம் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். அது மட்டும் இல்லாமல்னா இப்போ வந்து வெளியில் உள்ளவங்க எல்லாருனாலையும் இங்கே வர முடியாது. ஆன்லைன் ஸ்பெஷாலிட்டி எல்லாமே இருக்குது. கண்டிப்பாக நம்ம ஆன்லைன் ஃபெசிலிட்டியுமே நம்ம பண்ணி கொடுத்துருக்கோம். ஸோ காலா கிராக்கர்னு சொல்லி நீங்கள் கூகுளில் நீங்கள் டைப் பண்ணிங்கனாலே நம்ம வெப்சைட் ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு வந்துடும். ஸோ நீங்கள் வெப்சைட்லேயே நம்ம கிட்டே இருக்கிற 150+ ப்ராடக்ட்ஸையும் நம்ம அதில் வந்து இன்க்ளூட் பண்ணிருக்கோம். ஆமாம். ஸோ உங்களுக்கு இண்டிவிஜுவலாக ஓனாக எவ்வளோ தேவை அப்படிங்கிறது நீங்கள் செலக்ட் பண்ணி மினிமம் பர்ச்சேஸ் நம்ம கிட்ட வந்து 3000ங்கிறது மினிமம் பர்ச்சேஸ் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் வந்து டெலிவரி ஆமாம் பண்ணிட்டு இருக்கோம். என்ன ரீசன் பார்த்தீங்கன்னா 3000ங்கிறது அந்த பேக்கேஜில் நம்ம பேக் பண்ணி கொடுத்தோம்னா போதுமான அளவுக்கு பட்டாசு நம்ம பேக் பண்ணி கொடுப்போம். ரெண்டாவது லாரி டிரான்ஸ்போர்ட்டில் நீங்கள் அனுப்புறீங்க இல்லையா, ரொம்ப கம்மியான பார்சல் பாக்ஸ் அனுப்பும் போது அதிகமான டேமேஜ் கம்ப்ளைண்ட்ஸ் வந்து லாஸ்ட் இயர் எங்களுக்கு வந்தது. ஸோ லாஸ்ட் இயருமே நாங்கள் 3000 தான் போட்டிருந்தோம். ஸோ ப்ரீவியஸ் இந்த தொழிலில் வந்து நம்ம 10 வருஷமாக இருக்கும். ஸோ இந்த 10 வருஷமாக நம்ம கேதர் பண்ணக்கூடிய அனுபவம் என்னென்னு பார்த்தீங்கன்னா சின்ன பார்சல் நம்ம அனுப்பும்போது மேக்ஸிமம் டேமேஜ் ஆகக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னா இப்போ நான் வந்து ஒரு 3000 ரூபாய்க்கு நான் வந்து ஒரு ஆர்டர் பண்ணுறேன் அப்படின்னா ஒரு கஸ்டமர் பெரிய ஃபேமிலியாக இருப்பாங்க. ஃபேமிலி வந்து ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள் எல்லாமே சேர்ந்து ஒரு 10,000 ரூபாய்க்கு 20,000 ரூபாய்க்குலாம் வாங்குவாங்க. ஸோ லாரி டிரான்ஸ்போர்ட்டில் வந்து நீங்கள் கொண்டு போகிறப்போ அது எக்ஸாக்டாக சின்ன பார்சல் கரெக்டாக போகுமான்னு நம்மளால் உறுதியாக 100% சொல்ல முடியாது. ஸோ இப்போ மினிமம் 3000 பேக்கேஜ் போடும்போது அந்த பேக்கேஜ் டேமேஜ் இல்லாமல் போகுங்கிறாங்க. நம்ம மினிமம் பட்ஜெட்டாக 3000 நம்ம ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம். எனவே வந்து இவங்கள்ட்ட வந்து நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணணும்னு நினச்சிங்க அப்படின்னா இவங்களோட கான்டாக்ட் அண்ட் டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்து நான் இதில் கொடுத்துருப்பேன். வீடியோவில் ஸ்க்ரோல் ஆகிற வாட்ஸ்அப் நம்பருக்கும் நீங்கள் காண்டாக்ட் பண்ணிக்கலாம். கீழே வந்து இவங்களோட வெப்சைட்டு ப்ளஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா இவங்களோட டேரக்ட் வாட்ஸ்அப் லிங்க்கும் கொடுக்குறேன். ஸோ அதை கிளிக் பண்ணிங்கனாவே ஃபர்தராக வந்து உங்களுக்கு வந்து உள்ளே போயிடும். பாக்கி டீட்டெயில்ஸ் வந்து நீங்கள் அதை பார்த்து தெரிஞ்சுக்கலாம். இப்போ வந்து நமக்காக வந்து அண்ணன் வந்து ஒரு பீஸா என்னென்ன ரேட்டில் இருக்குது, உங்களோட தரங்கள் என்ன, குவாலிட்டி என்னங்கிறத அவங்க சொல்லுவாங்க. ஆனால் போய் பார்த்துலாமா? தாராளமாக சார். இப்போ யூஸ்வலாக நீங்கள் சொன்ன மாதிரி நம்மக்கிட்ட வந்து எக்ஸ்க்ளூசிவாக பார்த்தீங்க அப்படின்னா ஓலவெடி பட்டாசு நம்ம வச்சுருக்கோம். ஸோ இந்த ஓலவெடி பட்டாசு நீங்கள் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா ஸோ இது வந்து எந்த விதமான பேப்பரில் இருக்காது. நீங்கள் நார்மலாக வந்து இந்த ஓலை பார்த்துருப்பீங்க.
ஸோ அந்த ஓலைக்குள்ளே வந்து தான் மருந்தை வச்சு திரிய வச்சு நம்ம இந்த இதை பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஸோ இது மேக்ஸிமம் இது காலா கிராக்கர்ஸில் மட்டும் தான் நம்ம எக்ஸ்க்ளூசிவாக பண்ணிகிட்டு இருக்கோம். என்னென்னா நிறைய கஸ்டமர்ஸ் வந்து ஸோ அந்த 90s வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் ஓலை வெடிலாம் வெடிச்சிருக்கோம், ஸோ இந்த டைமில் ஓலை வெடிலாம் கிடைக்க மாட்டேன்னு சொல்கிறாங்க, எல்லாமே பேப்பரில் தான் வருது அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ நம்மக்கிட்ட மட்டும் தான் பார்த்தீங்கன்னா ஓலை வெடியே சுற்றி வந்து இருக்கக்கூடிய எக்ஸ்க்ளூசிவாக நம்மக்கிட்ட இருக்குது. ஸோ நீங்கள் அதை ஆர்டர் பண்ணிங்கனாலும் உங்களுக்கு ப்ரைஸ் லிஸ்ட்டில் ரேட் எல்லாமே இன்க்ளூட் பண்ணியிருக்கோம். ஸோ அதையும் நீங்கள் பண்ணிங்கன்னா இதையும் நம்ம பெஸ்ட் ப்ரைஸாக நம்ம பண்ணி கொடுத்துட்ருக்கோம். யூஸ்வலாக பார்த்தீங்கன்னா கம்பி இல்லாமல் நமக்கு தீபாவளியே கிடையாது. ஸோ குழந்தைங்கள வந்து அதிகமாக பெரியவங்க வரைக்கும் விரும்பி போகிறது எல்லாமே கம்பி மெத்தட் தான். ஸோ அதுலேருந்து நம்ம ஆரம்பிச்சோம்னா நம்மக்கிட்ட 7 CMல இருந்து 10, 12, 15, 30ன்னு சொல்லியிருக்கோம். ஸோ அதில் வந்து 30 CM வந்து இது வந்து எலக்ட்ரிக்னு நம்ம சொல்லுவோம். ஸோ நம்மக்கிட்ட கம்பி பார்த்தீங்க அப்படின்னா 11 ரூபாயிலேருந்து ஸ்டார்ட் பண்ணி 25 ரூபா, 30 ரூபா, 40 ரூபா, தென் பார்த்தீங்கன்னா 80 ரூபா அந்த மாதிரி இருக்கும். ஸோ அதிலே பார்த்தீங்கன்னா வெரைட்டிஸ்லாம் நம்மக்கிட்ட இருக்குது. ஸோ க்ரீன் கலர் இருக்குது, ரெட் கலர் இருக்குது. ஸோ அதுவே பார்த்தீங்கன்னா கிராக்லிங் இருக்கும். இந்த கிராக்லிங் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சரச்சரன்னு நமக்கு அடிக்கும், நல்லாயிருக்கும் உங்களுக்கு. ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு வெரைட்டிஸ்லையும் நமக்கு இருக்குது. ஸோ அதிலே பார்த்தீங்க அப்படின்னா நம்மக்கிட்ட 50 CM வரைக்கும் அவைலபிள் இருக்குது. ஸோ 50 CM கம்பி எடுத்துட்டிங்கன்னா ஸோ இந்த மாதிரி இருக்கும், உங்களுக்கு நல்ல பெரிய லென்த்தான கம்பியாக இருக்கும் உங்களுக்கு. ஸோ இதை நான் உங்களுக்கு வந்து ஓப்பன் பண்ணி காட்டுறேன். ஸோ டைட்டாக பேக்கிங்காக தான் வரும் உங்களுக்கு, பேக்கிங்லாம் எந்த ஒரு டேமேஜ் இருக்காது. ஸோ கம்பியோட லென்த்து பார்த்தீங்கனாலே உங்களுக்கு தெரியும். ரெண்டாவது சேஃப்டிக்காக இந்த லென்த்தோட கம்பி உங்களுக்கு தெரியும். ஸோ நீங்கள் தாராளமாக குழந்தைங்களாம் அப்படி கையை நீட்டிட்டு கம்பி நீங்கள் நல்லா பிடிச்சிக்கலாம், உங்களுக்கு எந்த விதமான சேஃப்டி இஷ்யூஸும் உங்களுக்கு வராது. இதுலேயே இன்னொரு வெரைட்டி இருக்குது, பட் அது யூஸ்வலாக எல்லாருமே இப்போ இதுதான் லாலிபாப்னு சொல்லி ஒரு வெரைட்டி இருக்குது. அது இல்லாமல் இந்த வருஷத்தில் கம்பியில் புது உறவு என்னன்னு கேட்டிங்க அப்படின்னா டான்சிங் ரோஸ்ன்னு சொல்லி ஒன்று வந்திருக்கு. ஸோ அந்த ப்ராடக்ட்டை நான் உங்களுக்கு காட்டுறேன். ஸோ அதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா இது லாலிபாப்னு சொல்லிட்டு நம்மகிட்ட இருக்குது. ஸோ இது வந்து லாலிபாப் தான். யூஸ்வலாக இந்த லாலிபாப் வந்து பார்த்தீங்கன்னா நார்மலாக மற்ற கம்பிலாம் எடுத்தீங்க அப்படின்னா ஒரு 10 செகண்ட்ஸ் 15 செகண்ட்ஸ் அந்த மாதிரி போயிடும். இது அப் டு 2 மினிட்ஸ் வரைக்கும் உங்களுக்கு தாராளமாக வந்து உங்களுக்கு சரன்னு கிராக்லிங் சவுண்டோடவே உங்களுக்கு நல்லா வரும், உங்களுக்கு நல்ல டைமிங் உங்களுக்கு கிடைக்கும். இப்போது இது வந்து பார்த்தீங்கன்னா சார் டான்சிங் ரோஸ் நான் சொன்னேன். ஸோ டான்சிங் ரோஸுங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கொடுத்துருப்பாங்க. ஸோ இந்த மாதிரி நீங்கள் தாராளமாக ஓப்பன் பண்ணிவிட்டு ஸோ இதை எடுத்துகிட்டு ஸோ இந்த இதில் வந்துட்டு ஸ்ப்ரிங் மாதிரி கொடுத்துருப்பாங்க. ஸோ இதுதான் இதோட ஒர்க்கிங் மெத்தடே உங்களுக்கு. ஸோ இந்த ஸ்டேஜில் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஃபயர் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக இந்த டேப்பை நீங்கள் எடுத்துகிட்டு பண்ணிட்டீங்கன்னா ஸோ இந்த பொசிஷனில் நீங்கள் இப்படி பிடிச்சிக்கிட்டீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக அந்த ஸ்ப்ரிங்கில் மோடில் வந்துட்டு அதை அப்படியே உங்களுக்கு சுற்றி கொடுக்கும். உங்களுக்கு குழந்தைங்க, கப்புள்ஸு, பெரியவங்க எல்லாருமே ரொம்ப லைக் பண்ணி போடுவாங்க. உங்களுக்கு ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். யூஸ்வலாக கம்பி போடுறோம், பட் அதுலேயே இது வெரைட்டி தான், சேம் கம்பி தான், பட் இதில் கொஞ்சம் வெரைட்டி, அவ்வளோதான். இது வந்து நம்ம இந்த 1 சவுண்டு கிராக்கர்ஸ்னு சொல்லுவோம். இந்த மாதிரி குருவி வெடி, லட்சுமி வெடி. ஸோ இது பார்த்தீங்கன்னா ஒரு பண்டில் நம்ம சொல்லுவோம். இது வந்து 4-5 லட்சுமி இருக்கும். இதில் வந்து 10 பாக்கெட் இருக்கும், ஒவ்வொரு பாக்கெட்லேயுமே 5-5 பீஸ் இருக்கும். ஸோ இதுலேயுமே வந்து ஒரு பாக்கெட்டில் வந்து 5 பீஸ் இருக்கும். இது வந்து பண்டிலாக வரும் உங்களுக்கு, இதில் 25 பாக்கெட் அந்த மாதிரி வரும் உங்களுக்கு. ஸோ குருவி வெடி இது நம்ம குருவி வெடி ஸ்டார்டிங் நம்ம 11 ரூபா கொடுக்குறோம். மற்ற சைடில் பார்த்தீங்கன்னா நீங்கள் மற்றதெல்லாம் வந்துட்டு 6 ரூபா, 3 ரூபா, 5 ரூபான்னு சொல்லுவாங்க. ஸோ அது வந்து ஒவ்வொன்றுக்கும் குவாலிட்டி பேசிஸில் இருக்கும். ஸோ நம்மக்கிட்ட பேக்கிங்கும் பார்க்குறீங்க, குவாலிட்டியும் பார்க்குறீங்கன்னா நல்லா ஒர்த்தாக இருக்கும். ஸோ அதுக்கேற்ற மாதிரி தான் நம்ம கொடுக்குறோம். நம்மக்கிட்ட வெடிக்கிற எந்த ஐட்டமே பார்த்தீங்கன்னா வெடிக்காமல் புதுசாக போகாது, ஒரு வெடி கூட சோட போகாது, எல்லாமே வந்து ஃபஸ்ட் குவாலிட்டியாக தான் இருக்கும். காலா கிராக்கர்ஸை பொறுத்த வரைக்கும் எப்பயுமே குவாலிட்டியில் வந்து காம்ப்ரமைஸ் ஆகவே மாட்டோம். என்னென்னா கஸ்டமர்ஸ் அடுத்தடுத்து தேடி வராங்க. ரெண்டாவது அவங்க ரிலேட்டிவாக இருக்கும், ஃப்ரெண்ட்ஸாக இருக்கட்டும், எல்லாத்தையுமே நம்மள்ட்ட கூட்டிகிட்டு வரதுக்கு என்னென்னா குவாலிட்டி வைஸில் வந்து நம்ம காம்ப்ரமைஸ் ஆகவே மாட்டோம் நமக்கு. ஸோ அடுத்து அதிலே பார்த்தீங்க அப்படின்னா கோல்டு லக்ஷ்மி இருக்குது. ஸோ எல்லாத்துலேயுமே பார்த்தீங்கன்னா இதெல்லாம் பண்டலுக்கு 10 பாக்கெட் வரும், ஒவ்வொரு பாக்கெட்லேயும் 5-5 பீஸ் இருக்கும். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா 2 சவுண்டுன்னு சொல்லுவாங்க. யூஸ்வலாக 2 சவுண்டுங்கிறது கீழே வந்து நீங்கள் வெடிச்சிட்டு மேலே போய் இன்னொரு வெடி வந்து வெடிக்கும். ஸோ அதுதான் வந்து 2 சவுண்டு. ஸோ இந்த மாதிரி வெரைட்டிஸும் நம்மக்கிட்ட இருக்குது. யூஸ்வலாக வந்து நமக்கு வந்து ஃப்ளவர் பாட் ஸ்மால்லேருந்து நம்ம ஆரம்பிப்போம். ஸோ இந்த மாதிரி இதுவும் 10 பீஸ் தான் இருக்கும். ஸோ ஃப்ளவர் பாட்டு ஸ்மால்லேருந்து ஆரம்பித்து ஃப்ளவர் பாட்டு பிக்கு போகும் உங்களுக்கு. ஸோ ஃப்ளவர் பாட்டு பிக்குக்கு அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா ஸ்பெஷல்னு சொல்லிட்டு இந்த ஒரு ஐட்டம் இருக்குது. ஸோ இதுலேயும் வந்து பார்த்தீங்கன்னா இன்னொரு ஐட்டம். ஸோ இது இன்னொரு ஐட்டம், ஸ்பெஷலி இது வந்து இன்னொரு ஐட்டம். அடுத்து பார்த்தீங்கன்னா அசோகான்னு சொல்லிட்டு இந்த ஐட்டம் இருக்குது. ஸோ அடுத்து ஃப்ளவர் பாட்லேயே பார்த்தீங்கன்னா இன்னொரு ஐட்டம் என்ன பார்த்தீங்கன்னா ஃப்ளவர் பாட் ஜெயிண்ட்டுன்னு சொல்லியிருக்கு. ஸோ அடுத்து அதில் என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஃப்ளவர் பாட் டீலக்ஸ்ன்னு சொல்லியிருக்கு. ஸோ இந்த டீலக்ஸில் என்னென்னு பார்த்தீங்கன்னா யூஸ்வலாக மற்ற பூந்தொட்டியில் எல்லாத்துலேயுமே 10 பீஸ் இருக்கும். ஸோ இதில் வந்து பார்த்துட்டிங்கன்னா 5 பீஸ் இருக்கும். ஸோ இந்த 5 பீஸில் என்னென்னு பார்த்துட்டிங்க அப்படின்னா பெரிய பெரிய பீசஸாக இருக்கும். ஸோ அதுதான் மற்றதுக்கு இதுக்கு உள்ள டிஃப்ரென்ஸு. டைமிங் வந்து குவாலிட்டி வைஸாக இருக்கட்டும், டைமிங் வைஸாக இருக்கட்டும், நல்லதாக இருக்கும். இப்போ அடுத்து இதிலே பெஸ்ட்டு என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா ட்ரை கலர் இருக்குது ஃப்ளவர் பாட்டு. ஸோ ட்ரை கலர் நீங்கள் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஸோ இந்த மாதிரி ஸ்பிளாட்டன் ட்ரை கலர்னு வந்துடும். இந்த ஃபவுண்டைன் பார்த்தீங்கன்னா டைமிங்கு, ஹைட்டு எல்லாமே ஃபஸ்ட் கிளாஸாக இருக்கும். ஸோ 3 கலரும் வேரியண்ட்டாக வந்து உங்களுக்கு வரும். ஸோ அதுதான் ட்ரை கலரு, ஃபஸ்ட் கிளாஸ் குவாலிட்டியாக இருக்கும். இது வந்து எங்ககிட்ட மூவிங் வந்து அதிகமாக மூவிங் ஆகும். கஸ்டமர்ஸ் வந்து என்ன தான் கேட்டாலுமே அடுத்த வகையில் எங்களுக்கு ட்ரை கலர் வந்து ஃபஸ்ட் கிளாஸாக எங்களுக்கு மூவிங்காக இருக்கும். ஸோ இதை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள்.
கம்பல்சரி நீங்கள் அடுத்தடுத்து வந்து ட்ரை கலர் தான் நீங்கள் எங்கள்கிட்ட ஆர்டர் பண்ணுவீங்க, அதிகப்படியான அளவில் பண்ணி. ஸோ இது வந்து மேஜிக்கல் பீகாக்கு. ஸோ இந்த மேஜிக்கல் பீகாக்கு வந்து நைட்டு போடுறது. ஸோ ஒரு மயில் தோகை வந்து எப்படி வந்து தன்னோட தோகையை வந்து விரிக்குமோ, ஸோ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த இதில் 3 ஃபேஸிங் இருக்கும். ஸோ இந்த 3 ஃபேஸிங்கில் வந்து இங்கே திரி கொடுத்துருப்போம். நீங்கள் இங்கே தான் ஃபயர் வைக்கணும், இங்கே டேரெக்டாக இங்கே நீங்கள் வச்சிடக்கூடாது. ஸோ இங்கே தான் நீங்கள் ஃபயர் பண்ணணும். ஸோ இந்த இடத்துல ஃபயர் பண்ணிங்கன்னா இந்த 3 ஃபேஸிங்கே வந்து அழகாக தோகை மாதிரி உங்களுக்கு நைட்டில் வந்து மல்டி கலராக உங்களுக்கு வரும். ஸோ இது வந்து 3 ஃபேஸ் கொண்ட வந்து மேஜிக்கல் பீகாக்கு. ஸோ இதுலேயே பார்த்தீங்கன்னா 5 ஃபேஸஸும் இருக்குது. ஸோ இந்த 5 ஃபேஸஸ் பார்த்தீங்க அப்படின்னா இதுதான் உங்களுக்கு. இது வந்து படா பீகாக்குன்னு நம்ம சொல்லுவோம். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா இந்த 5 முகம் இருக்குது. 1 2 3 4 5. ஸோ இந்த 5 முகத்தில் நீங்கள் வந்து இங்கே நீங்கள் அதே மாதிரி சேம் வச்சுக்கிட்டிங்கனாலே போதும். உங்களுக்கு 5 முகத்துலேருந்து மயில் தோகை, நல்ல பெரிய மயில் தோகை மாதிரி உங்களுக்கு நைட்டில் வந்து ஃபென்டாஸ்டிக்காக இருக்கும் உங்களுக்கு பார்க்க. ஸோ குழந்தைங்க பெரியவங்க எல்லாருமே வந்துட்டு நல்லா என்ஜாய் பண்ணி போடுவாங்க. ரெண்டாவது டைமிங்கும் பார்த்தீங்கன்னா நல்ல டைமிங் உங்களுக்கு கொடுக்கும். எல்லா வருஷமுமே நம்மக்கிட்ட ஃபேன்சி ஐட்டம் வந்து அவைலபிளாக இருக்கும் சார். அது வந்து எந்த வருஷமுமே வந்து பார்த்தீங்கன்னா கஸ்டமர்ஸ் நம்மக்கிட்ட வந்து ரெகுலராக நம்ம கேட்டு வாங்குறதா. இப்போ நம்ம பார்த்தது எல்லாமே நார்மலாக பூந்தொட்டி போடக்கூடிய ஃப்ளவர் பாட்டு தான். ஸோ அதுலேயே ஃபேன்சி ஐட்டம் இருக்குது. ஸோ கம்பேரிசன் வேணும் இல்லைங்களா, நான் நார்மல் பூந்தொட்டி தான் விடுறேன், என்னோட குழந்தைங்களுக்கு ஏதாவது டிஃப்ரெண்ட்டாக கொடுங்கன்னு சொல்லி கஸ்டமர்ஸ் கேட்குறாங்க. ஸோ அந்த மாதிரி ஐட்டம்ஸையும் நம்ம பார்ப்போம். ஸோ இப்போ நீங்கள் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இங்கே டிஸ்பிளே இருக்கக்கூடிய எல்லா ஐட்டமுமே பார்த்தீங்கன்னா எல்லாமே வந்து ஃபேன்சி ஐட்டம்ஸ் தான். கிட்ஸ்லேருந்து வீட்டில் உள்ள லேடிஸ் எல்லாருமே போடக்கூடிய ஃபேன்சி ஐட்டம்ஸ் தான் இருக்குது. அப்படின்னா ஒவ்வொன்றிலையுமே வந்து அதோட டிஸ்பிளே வந்து எப்படி அவுட்லெட் வருங்கிறதையும் நம்ம மென்ஷன் பண்ணிடலாம். வந்து ட்ரை கலர். ஆமாம், இது வந்து நைட்டு போடக்கூடிய ஃபேன்சி ஐட்டம் தான். ஸோ டைமிங் வந்து கிராக்லிங்ஸோட இந்த டிஸ்பிளே உங்களுக்கு கிடைக்கும். ஸோ இப்போ இதுக்கு நீங்கள் முன்னாடி பார்த்தது வந்து கோல்டன் கலரில் நார்மலாக வந்து ஒரு ஃப்ளவர் பாட்டில் நீங்கள் ஃபயர் பண்ணிங்கன்னா ஒரு சவுண்டோட கோல்டன் கலரில் வரும். ஆனால் அதுக்கும் இதுக்கும் வெரைட்டி டிஃப்ரென்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா கம்ப்ளீட்டாக வேறையாக இருக்கும். ஸோ அதனால தான் ஃபேன்சி ஐட்டம் சொல்கிறோம். ஸோ அடுத்து இது பார்த்தீங்க அப்படின்னா 6000 சொல்லிட்டு இருக்கும். இதுவும் நைட்டு போடக்கூடியது தான். இது ஒரு சிங்கிள் பீஸாக வரக்கூடிய ஐட்டம். ஸோ இதுலேயும் டிஸ்பிளே நம்ம கொடுத்துருப்போம். ஸோ என்ன டிஸ்பிளே இருக்கோ அதே தான் உங்களுக்கு வந்து அவுட்லெட்டும் உங்களுக்கு வரும். ரொம்ப சேஃப்டியாக இருக்கும் உங்களுக்கு. ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா அதுலேயே பார்த்தீங்க அப்படின்னா ட்விட்டுன்னு சொல்லிட்டு நம்மள்ட்ட ஒரு இருக்குது. ஸோ இந்த ட்விட்டுக்கும் 6000க்குமே வந்து நீங்கள் டிஃப்ரென்ஸ் தாராளமாக பார்க்கலாம். ஸோ அடுத்து வந்து பாப்பின்ஸ்ன்னு சொல்லிட்டு இருக்குது, அதையும் நான் உங்களுக்கு காட்டுறேன். ஸோ இதுக்கும் பார்த்தீங்கன்னா சேம் தான், பட் வெரைட்டி வந்து டிஃப்ரெண்ட் வரும். ஸோ அடுத்து இதில் பாப்பின்ஸ் பார்த்தீங்கன்னா பாப்பின்ஸ் வந்து தி பெஸ்ட்டுன்னே உங்களுக்கு சொல்லலாம். ஸோ சில்வர் கலரில் உங்களுக்கு வந்து பயங்கரமான கிராக்லிங் சவுண்டிங்கில் வந்துட்டு டைமிங் நல்ல டைமிங்கில் உங்களுக்கு வரும். ஸோ இது ஒவ்வொன்றும் நீங்கள் வைக்கிறப்ப ஒவ்வொன்றும் உங்களுக்கு ஒவ்வொரு வெரைட்டியாக இருக்கும். யூஸ்வலாக நீங்கள் 10 பாக்ஸ் இருக்கும், ஐ மீன் வந்து 10 பீசஸ் இருக்கும் ஒரு பாக்ஸில், எல்லாமே ஒரே வெரைட்டியாக தான் இருக்கும். ஸோ இது வந்து ஒவ்வொன்றும் ஒவ்வொரு வெரைட்டியாக இருக்கும். ஸோ இதுலேயே நீங்கள் வந்துட்டு ஒரே பாக்ஸில் 5 வெரைட்டியாக இல்லையா, கலரில் தான் வராதா அப்படின்லாம் நிறைய பேர் கேட்பாங்க. ஸோ அதுக்கும் நம்மக்கிட்ட ப்ராடக்ட் தாராளமாக இருக்குது. ஸோ அதுக்கும் நான் உங்களுக்கு தாராளமாக காட்டுறேன். ஸோ இங்கே பார்த்தீங்க அப்படின்னா நம்மக்கிட்ட வந்து ஜாலி ரேஞ்சர்னு சொல்லிட்டு இந்த ஐட்டம் இருக்குது. ஸோ இது பார்த்தீங்க அப்படின்னா இதிலே மென்ஷன் பண்ணியிருப்போம். இது வந்து க்ரீனு, ரெட்டு, சில்வரு, எல்லோ. ஸோ இது வந்து இன்னும் மிக்ஸ்டாக வரும் உங்களுக்கு. ஸோ இது பார்த்தீங்கன்னா ஒரே பேக்கில் 5 பீசஸ் வரும். ஸோ அதில் தான் ரெட் அண்ட் க்ரீன் இந்த மாதிரி கொடுத்துருப்பாங்க. ஸோ இது பார்த்திங்கன்னா இது ஒரு வகையான வெரைட்டி. ஸோ அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா நம்மக்கிட்ட வந்து லாவா இந்த மாதிரிலாம் இருக்குது. ஸோ இது பார்த்தீங்க அப்படின்னா இதுவும் ஃபேன்சி ஐட்டம், நைட்டு போடக்கூடிய ஃபேன்சி ஐட்டம். ஸோ இது வந்து ஒரே இதில் வந்து 3 பீசஸாக வரும். ஸோ இதை வந்து உடச்சி நீங்கள் சிங்கிள் பீஸாக கேட்டாலும் நம்ம சிங்கிள் பீஸாகவும் சேல்ஸ் பண்ணிகிட்டு இருக்கோம். ஸோ லாவா, ரீடு, அண்டுங்கிற நேமில் வந்து நம்ம ப்ரைஸ் லிஸ்ட்டில் இருக்கும். ஸோ இது நீங்கள் செப்பரேட்டாக கேட்டாலும் நம்ம கொடுப்போம், இல்லை ஒரே பீஸாக கேட்டாலும் இந்த 3 பீசஸ் சேர்ந்து கம்பைண்ட் ஆகி உங்களுக்கு வரும். ஸோ இதோட மட்டும் இது முடியாது. ஸோ நம்ம ஓன் மேனுஃபேக்சரிங் நம்ம உங்கள்கிட்ட சொல்லியிருந்தோம், எஸ்எஸ்ங்கிற பேரில் ப்ரொடக்ஷன் பண்ணிக்கிறோம் சொல்லியிருந்தோம். ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து நைட்டில் வந்து நம்ம போடக்கூடியது வந்து கலர் கார்னிவல் நம்ம சொல்லுவோம். ஸோ இது வந்து ட்ரை கலர் தான். ஸோ ட்ரை கலர்லேயே சின்ன ட்ரை கலர் உங்களுக்கு கலர் கார்னிவல். இது வந்து உங்களுக்கு பட்ஜெட் அமௌண்ட்டில் வரும். ஸோ இப்போ அந்த இதெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து குவாலிட்டி, பிராண்டட் குவாலிட்டி இருக்கனால ஒரு 300 அந்த ரேஞ்சில் உங்களுக்கு வரும். ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 200 பட்ஜெட்டுக்குள்ளேயே உங்களுக்கு வந்துடும். சின்ன குவாலிட்டி இருக்குது, நைட்டு ஃபேன்சி ஐட்டம். இதை நீங்கள் தூக்கி பார்த்தீங்கனாலே அந்த பாக்ஸில் உள்ள தூக்கி பார்க்கறதுக்கும் இதில் உள்ள தூக்கி பார்க்கறதுக்கும் உங்களுக்கு நிறைய அந்த கம்பேரிசன் பார்க்கலாம். இதுவுமே நல்ல வெயிட்டாக இருக்கும் உங்களுக்கு. ஸோ இதுலேயே பார்த்தீங்க அப்படின்னா பீகாக் ஃபெதர்னு சொல்லிட்டு நம்மளோட இது இருக்குது. இது வந்து மயில் தோகை மாதிரியே உங்களுக்கு வரும். ஏற்கனவே நம்ம வந்து அந்த 3 முகம் 5 முகம்னு சொல்லி மயில் தோகை பார்த்தோம். ஸோ இது வந்து மினி பீகாக் மாதிரி உங்களுக்கு வந்துடும். மயூர் ஃபெதர்னு நம்ம சொல்லுவோம் நம்மளதில். இந்த மயில் தோகை எப்படி வருமோ ஸோ இந்த டிஸ்பிளே கொடுத்துருக்கோம் பாருங்கள். ஸோ இந்த டிஸ்பிளே வந்து உங்களுக்கு அப்படியே அவுட்புட்டாக உங்களுக்கு நைட் கிடைக்கும். ஸோ இதெல்லாம் நைட்டு நீங்கள் பார்க்குறப்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் உங்களுக்கு. குழந்தைங்க ரொம்ப விரும்பி போடுவாங்க. பார்த்தீங்கன்னா சார் நம்மளது வந்துட்டு எஸ்எஸ் அவர்னு சொல்லிட்டு இதுவும் ஒரு வகையான ட்ரை கலர் தான் சார். ஸோ இது நீங்கள் வெயிட்டு தூக்கி பார்த்தீங்கனாலே உங்களுக்கு நல்லா தெரியும். 5 in 1 இது. ஸோ இது வந்து கோல்டன் ஷவர் மாதிரி தான் உங்களுக்கு வரும். நல்லாயிருக்கும், ஃபஸ்ட் கிளாஸ் குவாலிட்டியாக இருக்கும். வெயிட் நீங்கள் தூக்கி பார்த்தீங்கனாலே நல்ல வெயிட் இருக்கும் உங்களுக்கு. ஒரு பெரிய லெவல் பூந்தொட்டியில் என்ன டைமிங் கிடைக்குதோ அது வந்து இந்த சின்ன பூந்தொட்டியில் கிடைக்கும். ஸோ இது வந்து நம்ம ஓன் பிராண்டு தான். ஸோ அந்தளவுக்கு நம்ம கெமிக்கலை வந்து நம்ம மருந்தை ஸ்டஃப் பண்ணி ஸோ அந்தளவுக்கு அவுட்புட் வரதுக்காக நம்ம ரெடி பண்ணிக்கோம். இது நம்ம ஓன் ப்ராடக்ட். இப்போ அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா சார் நமக்கு இந்த ரெயின் ட்ராப்ஸ்ன்னு சொல்லியிருக்கோம். டின் ஷவர் மாதிரி இருக்கும் உங்களுக்கு. இந்த டின்னில் பார்த்தீங்க அப்படின்னா ட்ரை கலர் மாதிரி உங்களுக்கு வரும். நல்ல டைமிங் இருக்கும். இது ஒரு வகையான பூந்தொட்டி தான்.
ஸோ நீங்கள் நார்மலாக வந்து இப்போ நம்ம குருவி வெடி லட்சுமி வெடி அப்படிலாம் சொன்னோம் இல்லைங்களா, அதுலேயே பூந்தொட்டிலேயே வெடிக்கிற மாதிரிலாம் ஐட்டம்லாம் இருக்குது. அதை வந்து நம்ம கங்கா ஜம்னான்னு சொல்லுவோம். பூந்தொட்டியில் ஆமாம், வெடிக்கும். ஷவர் மாதிரி வந்துட்டு வெடிச்சிரும். ஸோ அதை வந்து குழந்தைங்களோ இல்லை பெரியவங்களோ பண்ணுறாங்கன்னா ரொம்ப கவனமாக இருக்கணும். நார்மல் பூந்தொட்டி மாதிரி நினச்சிக்கூடாது. ஏன்னா இதில் வந்து பேக்கிங்லேயே பார்த்து நம்ம வந்து போட்டிருப்போம். இப்போ நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா சாண்டா பண்டான்னு சொல்லி போட்டிருப்போம். ஸோ இதில் ஃப்ளவர் பாம்னே போட்டிருக்கும், மென்ஷன் ஆகிருக்கும் உங்களுக்கு. ஃப்ளவர் பாம்னே மென்ஷன் ஆகிருக்கும். ஸோ இது வந்து கஸ்டமர்ஸ் வந்து நிறைய பேர் என்ன பண்ணிடுறாங்க அப்படின்னா, ஃப்ளவர் பாட்டு டிஃப்ரெண்ட்டாக இருக்குது கொடுங்கன்னு சொல்லி வாங்கிட்டு போயிறாங்க. ஸோ அதை வந்து நம்ம பர்டிகுலராகவே சொல்லிடுவோம், சார் இது வந்து ஃப்ளவர் பாம்பு, குழந்தைங்கள்ட்ட நீங்கள் கொடுக்குறப்ப நீங்களும் கூட இருந்து சேஃப்டியாக நீங்கள் கொண்டாடுங்க அப்படின்னு சொல்லி நம்ம அந்த மாதிரி கைட்லைன்ஸும் நம்ம கொடுத்துருவோம். ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு பொருளையும் எப்படி நம்ம வந்து அதை பற்ற வச்சு எப்படி அதை வந்து கொண்டாடணுங்கிறது கஸ்டமர்கிட்டே நம்ம ரொம்ப நல்ல ஃபீட்பேக்காக நம்ம கொடுக்கணும். நம்ம சங்கு சக்கரத்துலேயே நமக்கு நிறைய வெரைட்டிஸ்லாம் இருக்குது. ஸோ இந்த மாதிரி ஃப்ளவர் பாட்டு பிக்கு, சக்கரம் அசோகா, ஸோ ஸ்பெஷல் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்பின்னரு, இது பார்த்தீங்கன்னா டீலக்ஸு, இதெல்லாம் வந்து நல்ல மூவ்மெண்ட். உங்களுக்கு இந்த பேக்கிங் விண்டோ பேக்கிங்லாம் போட்டு ஃபஸ்ட் கிளாஸாக இருக்கும். குவாலிட்டி வைஸும் நம்ம காம்ப்ரமைஸ் ஆக மாட்டோம். ஸோ இதுவும் ஃபஸ்ட் கிளாஸ் குவாலிட்டியில் இருக்கும். இதுலேயே பார்த்தீங்க அப்படின்னா பிளாஸ்டிக் சக்கரம் இருக்கும் சார். இப்போ நார்மலாக சில வீடுகள்லாம் பார்த்தீங்க அப்படின்னா மண் திரையாக சில பேரோட வீடெலாம் இருக்கும். ஸோ அந்த இடத்துல இந்த மாதிரி சக்கரெல்லாம் சுத்த மாட்டேங்குன்னு சொல்லி கம்ப்ளைண்ட்டாக நிறைய பேர் சொல்லியிருக்காங்க. ஸோ அதுக்கேற்ற மாதிரி பார்த்தீங்கன்னா அப்படின்னா ஃப்ளவர் பாட் வந்து இது வந்து பிளாஸ்டிக் சக்கரம் சார். உங்களுக்கு பார்த்தீங்கனாலே தெரியும். சவுண்டு கேட்குதுங்களா? எந்த இடத்துல வச்சாலுமே சுத்தம். ஆமாம், தாராளமாக நீங்கள் எந்த இடத்துல வச்சாலுமே, கரடு மேடான இடத்துல வச்சாலுமே சுத்தம். இதில் என்ன ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட் அண்ட் பேக் ரெண்டுலேயுமே பிளாஸ்டிக் இருக்கும். ஒருவேளை சுற்றும் போது அது தலைகீழாக கவுந்தாலுமே அது சுத்தாமல் நிற்காதுன்னு இல்லை, எல்லா பக்கத்துமே நல்ல ஃபாஸ்டிங் நல்ல டைமிங்காகவும் இருக்கும் சார். இது வந்து பிளாஸ்டிக் சக்கரம். இதில் 2 வெரைட்டி இருக்குது உங்களுக்கு. ஸோ இது வந்து டீலக்ஸு, இது வந்து ஸ்பெஷல்னு சொல்லிட்டு இங்கே நம்ம டிஸ்பிளே பண்ணியிருக்கோம். ஸோ இதுலேயே ஸ்பெஷலு, இது வந்து டீலக்ஸ்னு சொல்லிட்டு நம்ம இங்கே டிஸ்பிளே பண்ணியிருக்கோம். ஸோ அடுத்து அதுலேயே பார்த்தீங்கன்னா பம்பர்னு சொல்லி ஸ்பின்னர்னு நம்ம சொல்லுவோம் சார். ஸோ இது வந்து இந்த டைப்பில் இருக்கும். இது நீங்கள் நார்மலாக எப்படி யூஸ் பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது ஃப்ளாட்டாகவே கீழே இருக்கும். இதில் திரி மாதிரி கொடுத்துருப்போம். ஸோ அந்த திரியில் வந்து நீங்கள் ஃபயர் பண்ணிட்டீங்கனாலே போதும். நம்ம சின்ன பிள்ளையில் பம்பரை மாதிரி நம்ம விட்டு விளாடுவோம் சார், அது மாதிரி எடுத்து நல்ல ஸ்பின்னர் மாதிரி சுற்றிடும் உங்களுக்கு. அதுக்கு தான் இந்த பிளாஸ்டிக் கேப் கீழே நம்ம கொடுத்துருக்கோம். ஸோ அதோட ஃபங்க்ஷனிங் தான் இது உங்களுக்கு. சின்ன குழந்தைங்கலேருந்து பெரியவங்க வெடிக்கிற வரைக்கும், யூத்து யங்ஸ்டர்ஸ் வெடிக்கிற வரைக்கும் எல்லாமே நம்மள்ட்ட இருக்குது. ஸோ அதில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஹைட்ரோ பாம்னு இருக்குது நம்மள்ட்ட. ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா ஜுராசிக் பாம் இந்த சைஸ் இருக்குது. ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா கொரில்லா பாம்னு சொல்லி இந்த மாதிரிலாம் இருக்குது. ஸோ இது இல்லாமல் சார் நம்மக்கிட்ட இன்னும் 2 வெரைட்டி இருக்குது. அது ஸ்டாக் நம்மக்கிட்ட வந்துகிட்டு இருக்குது. ஸோ டிஸ்பிளே பண்ணுறதுக்கு நமக்கு 150+ ப்ராடக்ட் நம்ம பண்ணிகிட்டு இருக்கோம். ஸோ அவ்வளவும் சில விஷயங்கள்லாம் நம்ம டிஸ்பிளேல காட்ட முடியாது. ஸோ ஒவ்வொரு ப்ராடக்டாக சேல்ஸ் ஆக நம்ம பண்ணிகிட்டு இருப்போம். வெப்சைட்டில் நீங்கள் தாராளமாக எல்லாருமே இமேஜ் நம்ம கொடுத்துருப்போம். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா 9 பேன் நம்ம ஒரு பாம் வச்சுருக்கோம். அடுத்து பொக்ரான் பாம்னு நம்ம சொல்லியிருக்கோம். இருக்கையிலே அதுதான் நல்ல பெரிய பாம், டீலக்ஸ் பாம்னு சொல்லியிருக்கோம். ஸோ அது வந்து நல்ல சவுண்டாக இருக்கும். ஸோ அது வந்து மக்களுக்கு ஒரு சின்ன ரெக்வஸ்ட் என்னென்னா, சின்ன சின்ன சந்துகளில் இருக்கக்கூடியவங்க வந்து அதை வந்து அங்கே போய் நீங்கள் வெடிக்காதீங்க. ஏன்னா நம்ம கொண்டாடுறது வந்து ஒரு என்ஜாய்மெண்ட்டுக்காக தான் கொண்டாடுறோம். ஸோ அது வந்து இன்னொருத்தவங்களுக்கு வந்து அது பாதிப்பை ஏற்படுத்துகிற மாதிரி ஒரு இரிட்டேட்டிங்கான மாதிரி இருக்கக்கூடாது. ஏன்னா அது சின்ன குறுகையான சவுண்ட்லாம் வந்துட்டு அவங்க அந்த சவுண்ட் வந்து நல்லா எக்கோ அடிக்கும். அப்போ அந்த சின்ன குழந்தைங்களாம் வீட்டில் இருக்கிறவங்க பெரியவங்களுக்குலாம் அது வந்து பயந்துருவாங்க. அப்போ நான் என்ன சொல்லுவேன், கொஞ்சம் ஓப்பன் கிரவுண்டாக இருக்கிற இடத்துல போய் படிச்சிங்கன்னா நம்மளும் ரொம்ப ஹாப்பியாக இருக்கலாம், மற்றவங்களுக்கும் சேஃப்டியாக கொண்டாடலாம். ஸோ அந்த மாதிரி சின்ன சின்ன கைட்லைன்ஸும் நம்ம கஸ்டமருக்கு நம்ம எடுத்து சொல்லிட்டு தான் இருக்கோம். ஸோ அதுலேயே பார்த்தீங்கன்னா இது பணம் வெடி சார், மேஜிக் ஷோன்னு சொல்லிட்டு மாதிரி இருக்கும். அதில் வந்து பார்த்தீங்கன்னா இது பணம் உங்களுக்கு. ஸோ 2 பீஸஸ் வரும். இது ஒரு பேக்குக்கு வந்து 2 பீசஸ்ன்னு வரும் உங்களுக்கு. ஸோ இது நீங்கள் வந்து இப்படி வச்சு தான் வெடிக்கணும். ஸோ இந்த இதில் வந்து ஒரு பீஸ் இருக்கும், இதில் இன்னொரு பீசஸ் இருக்கும் உங்களுக்கு. ஸோ அப்படி வெடிச்சிச்சு அப்படின்னா அந்த மாதிரி 2000 தாள் உள்ளுக்குள்ளே 500 தாள் அந்த மாதிரியே வந்து ஸ்டஃப் பண்ணி நம்ம பேக் பண்ணியிருப்போம். ஸோ அது அப்படியே வெடித்த உடனே வந்து ஃபுல்லாக ரோடு ஃபுல்லாகவே உங்களுக்கு பணமலையாக சதுரிக்கும். ஸோ இது மட்டும் இல்லாமல் நமக்கு வந்து இந்த பேப்பர் பாம்புன்னு சொல்லிட்டு நம்ம சொல்லுவாங்க. ஸோ ஆமாம், 1/4 கிலோவில் இருக்குது, 1/2 கிலோவில் இருக்குது, 1 கிலோவில் இருக்குது. ஸோ அதுலேயே வந்து 10 பீஸ்லேயே இருக்குது நமக்கு. ஸோ அந்த மாதிரி வெரைட்டிஸ் வந்து நமக்கு இருக்குது. ஸோ பேப்பர் பாம் வந்து நம்மக்கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா சார், குவாலிட்டி வைஸ் பார்த்தீங்க அப்படின்னா 90 ரூபாலேருந்து 100 ரூபாலேருந்து இந்த மாதிரி நமக்கு ஸ்டார்ட் ஆகுது. ஆனால் யூஸ்வலாக பேசிக்காக 40 ரூபா 50 ரூபாலாம் சொல்லுவாங்க. ஆனால் அதோட பீசஸ் வந்து ரொம்ப சின்னதாக இருக்கும். 1/4 கிலோன்னு சொல்லுவாங்க, ஆனால் 1/4 கிலோவே அது இருக்காது. ஸோ அந்த மாதிரி நிறைய இது இருக்கும். பட் நம்மளில் வந்து மருந்தோட குவாலிட்டி நல்லா பெர்ஃபெக்டாக இருக்கும். கண்டென்ட்டுமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா, இன்றைக்கி நம்ம அந்த 1/4 கிலோ பேப்பர் வெடிக்கிறோம் அப்படின்னா அந்த தெருவே பேப்பராக இருக்கும். அப்போ தான் நமக்கு அந்த சவுண்டு எல்லாமே குவாலிட்டி வைஸ் நல்லாயிருக்கும். ஸோ அது வந்து நம்மக்கிட்ட பெஸ்ட்டாக நம்ம பண்ணிகிட்ருக்கோம் சார். அது நம்மக்கிட்ட நல்ல மூவ்மெண்ட்டாக இருக்கும். கஸ்டமர் திரும்ப திரும்ப நம்மக்கிட்ட வந்து கேட்டு வாங்குவாங்க. ஸோ இப்போ நீங்கள் குழந்தைங்களுக்கு என்னென்ன டிஃப்ரெண்ட்டாக இருக்குன்னு சொல்லி கேட்டீங்க. ஸோ இது வந்து குழந்தைங்களுக்குன்னு ஸ்பெஷலாக நம்ம பண்ணது. இது வந்து பேட் அண்ட் பால் மாதிரி, கிரிக்கெட் பேட் அண்ட் பால் மாதிரி. ஸோ இந்த மாதிரி நம்ம விளாட்லாம். நம்ம இந்த ஃபயரை வந்து கிராக் வெடித்து முடிச்சுட்டு தாராளமாக நீங்கள் விளாட்லாம். ஸோ இந்த பாலில் வந்து ஒரு சின்ன திரி மாதிரி கொடுத்துருப்பாங்க. இதை நீங்கள் ஃபயர் பண்ணிங்கன்னா ஸ்மோக் வரும், கலர் ஸ்மோக், எனி கலர் உங்களுக்கு ஸ்மோக் பண்ணியிருப்பாங்க. ஸோ இது வந்து உங்களுக்கு வந்து கம்பி மத்தாப் மாதிரி, லாலிபாப் மாதிரி தான் உங்களுக்கு. ஸோ இந்த இடத்துல நீங்கள் ஃபயர் பண்ணிவிட்டு சேஃப்டியாக வந்து இந்த மாதிரி கையை வந்து இப்படி நீட்டி வச்சுக்கணும். நீங்கள் இந்த மாதிரி நீங்கள் பண்ணிட்டீங்க அப்படின்னா நல்ல கிராக்லிங் சவுண்டோட உங்களுக்கு ஃபவுண்டைன் மாதிரி உங்களுக்கு முன்னாடி வரும். ஸோ இதை விளாண்டு முடிச்சுட்டு இதை ஃபயர் பண்ணி முடிச்சுட்டு நீங்கள் தாராளமாக இந்த மாதிரி கிரிக்கெட்டே தாராளமாக நீங்கள் விளாட்லாம்.
ஏற்கனவே நாங்கள் இங்கே நிறைய விளாண்டுட்டு தான் இருக்கோம். அந்த மாதிரி விளாண்டு முடிச்சு டெமோ காமிச்சு முடிச்சு அந்த மாதிரி நாங்கள் பண்ணிட்டு தான் இருக்கோம். அடுத்துங்க ஸோ அடுத்து நீங்கள் பார்த்தீங்கன்னா குழந்தைங்க சின்ன குழந்தைங்க அந்த எலக்ட்ரிக் ஸ்டோனு, அந்த சின்ன பாம்பு மாத்திரை, அந்த செர்பன்ட்டு அந்த மாதிரிலாம் இருக்குது. ஸோ அந்த மாதிரி வெரைட்டிஸும் நம்மக்கிட்ட இருக்குது. பேசிக்காக இருக்கக்கூடிய அந்த மாதிரி வெரைட்டிஸும் இருக்குது. அப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா இந்த மேலே இருக்கிறதுலாம் பார்த்தீங்கன்னா சாட்டை இருக்குது. நமக்கு இந்த 4 அடி சாட்டை, 1 அடி சாட்டைலாம் இருக்குது. அது எதுக்காக நம்ம யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா அந்த ஃப்ளவர் பாட்டை நம்ம பற்ற வைக்கிறது. ஆமாம், நம்ம கம்பியிலே சில பேர் பற்ற வைப்பாங்க, சில பேர் சாட்டையிலே வைப்பாங்க. ஏன்னா சாட்டில் பிடிச்சிங்க அப்படின்னா டைமிங் கொஞ்சம் நமக்கு நல்லா கிடைக்கும். ஒரு பூந்தொட்டி கம்பி மத்தா பற்ற வைக்கிறதுல அது ஒரு 5-6 பூந்தொட்டி நம்ம பற்ற வைக்கலாம், டைமிங் நல்லாயிருக்கும். ஸோ அந்த மாதிரி சாட்டை வெரைட்டிஸ்லேயும் நம்மள்ட்ட இருக்குது. ஸோ அடுத்து இந்த இதெல்லாம் நீங்கள் என்னென்னு பார்த்துட்டிங்கன்னா அப்படின்னா சார், நம்ம வான வேடிக்கை நம்ம பண்ணுறோம்ல சார், மேலே போய் நமக்கு வெடிக்குது இல்லைங்களா? ஸோ அந்த மாதிரி நைட்டு ஏரியல் ரிப்பீட்டிங் கவுண்டர் ஷாட்ஸ் தான் இங்கே எல்லாமே நம்ம டிஸ்பிளே பண்ணியிருக்கோம். ஸோ இது எல்லாமே பார்த்தீங்கன்னா ட்ரை கலர் தான், உங்களுக்கு மல்டி கலர் தான். ஆக்சுவலி எல்லாமே சிங்கிள் கலர் கிடையாது, எல்லாமே ஒவ்வொன்றும் ஒவ்வொரு கலரில் போய் வெடிக்கக்கூடிய மல்டி கலரு. ஸோ இந்த ஒயிட் ஹவுஸ்ன்னு எடுத்துட்டிங்கன்னா சில்வர் கலரில் உங்களுக்கு வந்து நல்லா சூப்பராக இருக்கும். உங்களுக்கு இதில் ஒரு பேக்கில் வந்து 5 பீஸ் இருக்கும். ஸோ பென்டகன்லேயும் பார்த்தீங்கன்னா ஒரு பேக்கில் வந்து 5 பீஸ் இருக்கும். ஸோ அடுத்து அப்படியே இந்த சைடு வந்து பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து 2 இன்ச்சு பைப்பு சார். 2 இன்ச்சு பைப். ஆமாம், பேசிக்காக மினிமம் நீங்கள் பார்த்தீங்கன்னா நமக்கு 1 இன்ச்சு பைப்லேருந்து இருக்கும். ஸோ கீழேருந்து நம்ம அதை வந்து டிஸ்பிளே நம்ம பண்ணியிருப்போம். ஸோ இது எல்லாமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா 1 இன்ச்சு பைப்பு. ஸோ 1 இன்ச்சு பைப்லேயே நமக்கு வெரைட்டிஸ் வந்து நிறையா இருக்குது. ஸோ இந்த மாதிரி க்ரீன், ரெட் வித் மல்டி கலரு, ஸோ இந்த மாதிரி சில்வர் கலர்னு சொல்லிட்டு ஸோ நீங்கள் இங்கே பார்த்தீங்கனாலே தெரியும் எக்கச்சக்கமான வெரைட்டிஸில் நம்ம வந்து டிஸ்பிளே பண்ணியிருக்கோம் நம்ம. ஸோ அது ஒவ்வொன்றும் ஒவ்வொரு கலரில் நமக்கு போகும். ஸோ நீங்கள் அதை முடிச்சுட்டு அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து இது வந்து 2 இன்ச்சு பைப்பு சார். ஸோ இதில் என்ன டிஸ்பிளே நமக்கு கொடுத்துருக்கோமோ அந்த டிஸ்பிளே மட்டும்தான் நமக்கு வந்து இதில் வரும். ஸோ இது வந்து 2 இன்ச்சு பைப்பு. ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி வெரைட்டிஸ் ஆஃப் கலர்லேயும் நமக்கு வந்து டிஸ்பிளே வரும். ஸோ இது வந்து 2 இன்ச்சு பைப்பு. ஸோ அடுத்து பார்த்தீங்க இதுக்கு அடுத்த சைஸ் என்னன்னு கேட்டிங்கன்னா இது வந்து 2.5 இன்ச்சு பைப்பு சார். ஸோ 2.5 இன்ச்சு பைப்லேயும் ஒவ்வொரு வெரைட்டி இருக்குது. அந்த வெரைட்டியோட டிஸ்பிளே லோகோ எப்படி நீங்கள் கொடுத்துருக்கோம். ஸோ இந்த டிஸ்பிளே கொடுத்துருக்கிறதுக்கு என்ன ரீசன்னா, இந்த பைப்பு நீங்கள் எடுத்திங்கன்னா இந்த டிஸ்பிளேல நீங்கள் தீபாவளி இந்த வெடிச்சு நீங்கள் கொண்டாடலாம். ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த 2 இன்ச்சு பைப்பு நீங்கள் பார்த்தீங்க இல்லையா, இந்த 2 இன்ச்சு பைப்பே நீங்கள் 3 பீசஸில் வாங்கினீங்கன்னா உங்களுக்கு ரேட்டு கம்மியாக வரும். சிங்கிள் பீசஸில் வாங்குறதுக்கு ஒரு ரேட் இருக்குது, 3 பீசஸில் வாங்குறதுக்கு ஒரு ரேட் இருக்குது. அதையும் நான் உங்களுக்கு எவ்வளோன்னு சொல்லிடுறேன். ஸோ இந்த 3 பீசஸ் பார்த்தீங்கன்னா 3 in 1 நம்ம சொல்லுவோம். ப்ரைஸ் லிஸ்ட்டில் வந்து 2 இன்ச்சு பைப்பு ப்ராக்கெட்டில் 3 in 1 நம்ம சொல்லி கொடுத்துருப்போம். ஸோ இது மட்டும்தான் சைஸுன்னு கேட்டிங்கன்னா இதுக்கு அடுத்த சைஸஸும் நமக்கு இருக்குது. நீங்கள் அப்படியே மேலே பார்த்தீங்க அப்படின்னா ஸோ மேலே வந்து எல்லா வகையான வெரைட்டிஸும் நம்ம வச்சுருக்கோம். இப்போ பார்த்தது எல்லாமே சிங்கிள் பைப்பு. ஸோ மேலே இருக்கிற பைப்பு வந்து 3.5 பைப்பு சிங்கிள் பைப்பு. ஸோ அடுத்து விண்டோ பேக் வந்து இப்போ லோடு வந்திருக்கு. இப்போ இதுக்கு அடுத்து அதை நம்ம டிஸ்பிளே பண்ணுவோம். ஸோ இதை கொஞ்சம் தள்ளி வச்சுட்டு அடுத்து நம்ம விண்டோ பேக்கை நம்ம டிஸ்பிளே பண்ண போகிறோம். ஸோ பக்கத்தில் இருக்கிறது எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா சார் 60 ஷாட்டு, 30 ஷாட்டு, 15 ஷாட்டு, 12 ஷாட்டு. ஸோ இந்த மாதிரி எல்லாமே வந்து மேலே டிஸ்பிளே பண்ணியிருக்கோம். அதுலேயே பார்த்தீங்கன்னா 120 ஷாட்டு இருக்குது, 240 ஷாட்டு இருக்குது. ஸோ நீங்கள் அந்த ரைட்டில் இங்கே பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து 120 ஷாட்டு சார். ஸோ இதுக்கு அடுத்து 240 ஷாட் வருது. இப்போ நமக்கு லோடு வந்திருக்கு. அடுத்து நம்ம 240 ஷாட்டை இப்போ நம்ம டிஸ்பிளே பண்ணிடுவோம் இப்போ நம்ம. ஸோ இந்த மாதிரி நைட்டு வந்து 12 ஷாட்டில் நீங்கள் ஆரம்பித்து 15 ஷாட்டு, 30 ஷாட்டு, 60 ஷாட்டு, 120 ஷாட்டு, 240 ஷாட் வரைக்கும் நம்மக்கிட்ட சேல்ஸுக்கு விட்டு நம்ம ரெடியாக இருக்குங்க சார். ஸோ அதுலேயுமே வெரைட்டிஸ் வந்து நம்ம ரெடியாக கொடுத்துருக்கோம். ஸோ அதுலேயுமே காம்போ பேக்ஸ்ன்னு நம்ம சொல்லி போட்டிருக்கோம். ஸோ எக்ஸ்க்ளூசிவாக பார்த்தீங்க அப்படின்னா காம்போ பேக்கில் வந்து 3000 பேக் இருக்குது, 5000 பேக் இருக்குது, 8000 பேக் இருக்குது. ஸோ அது என்ன நேமில் கொடுத்துருப்போம்னா 3000 பேக்குங்கிறது கிட்ஸ் பேக்கு நமக்கு வந்துடும். ஸோ ஒரு குழந்தைங்க அதாவது சேஃப்டியாக கொண்டாடுறதுக்கு சின்ன பட்டாசுலேருந்து, எலக்ட்ரிக் ஸ்டோன்லேருந்து, பாம்லேருந்து, ஸோ அந்த மாதிரி வெரைட்டி ஆஃப் ஐட்டத்துலேருந்து கொண்டாடுற மாதிரியான ஒரு பேக்கேஜ் வந்து உங்களுக்கு வந்துடும். ஸோ அடுத்து 5000 பேக் எடுத்துட்டிங்க அப்படின்னா யூத் பேக்குன்னு சொல்லி அது இருக்குது. ஸோ அந்த யூத் பேக்கில் வந்துன்னா ஒரு யங்ஸ்டர் என்ன வெடிப்பார், ஸோ அவர்கிட்ட போய் நீங்கள் கம்பி மத்தாப்பை கொடுத்து வெடின்னு சொன்னால் அவருக்கு வந்து டென்ஷன் ஆகிடுவார். என்னடா எனக்கு யூத் பேக் அப்படின்னு சொல்லிட்டு இதை கொடுக்குறீங்க. ஸோ அவங்க வந்து வெடிச்சு கொண்டாடுற மாதிரியான பேக்கேஜஸ் வந்து அதில் மெட்டீரியல் நம்ம இன்க்ளூட் பண்ணியிருக்கோம். ஸோ அதோட ப்ரைஸ் லிஸ்ட் டிசைனுமே நம்மக்கிட்ட இருக்குது. கஸ்டமர்ஸ் வந்து எனக்கு யூத் பேக்கோட டீட்டெயில் அனுப்புங்கன்னு சொல்கிறப்போ அதை டிசைன் பண்ணி நம்ம ஏற்கனவே வச்சுருக்கோம். ஸோ அதை நம்ம அவங்களுக்கு ஷேர் பண்ணிடுவோம். ஸோ அப்போ அந்த பேக்கில் என்னென்ன மெட்டீரியல் டீட்டெயில் வருதுன்னு சொல்லி அவங்க படித்து தெரிஞ்சு அதுக்கப்புறமே அவங்க ஆர்டர் பண்ணிக்கலாம். ஸோ அசிட்டிஸ் அதே மாதிரி தான் ஃபேமிலி பேக்கு. ஒரு ஃபேமிலியில் குழந்தைங்கள்லேருந்து, யங்ஸ்டர்ஸ்லேருந்து, கப்புள்ஸ்லேருந்து பெரியவங்க வரைக்கும் ஒரு ஃபேமிலி இருப்பாங்க. ஸோ அவங்களுக்கும் தேவையான ஐட்டம்ஸ் எல்லாமே நம்ம அதை கொடுத்துருப்போம். அதையும் அவங்க படித்து பார்த்து ஓகேங்கிற மாதிரி பார்த்துட்டு அவங்க ரெகுலராக வாங்கிக்குவாங்க. ஸோ இது வந்து நம்மக்கிட்ட யூஸ்வலாக ரெகுலராக நம்மக்கிட்ட அதிகமாக போகக்கூடிய பேக்கேஜஸ்.